அபி தனது ஆஃபீஸில் விவேக் பிஆர் குரூப் போயிட்டு நம்ம அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு வந்துடலாம். விவேக், சார் பிளான் பண்ணிட்டீங்களா? அபி தன்னுடைய ஃபோனை எடுத்து லேட்டஸ்ட் நியூஸ் காண்பித்தான். பிஆர் குரூப் தயாரிப்பான உணவுப் பொருட்களில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட உடலுக்கு தீமையான பதப்படுத்தும் ரசாயன பொருட்கள் அதிகமாக உள்ளது என ரிப்போர்ட் வெளிவந்துள்ளது. விவேக் குஷியானான். போகலாம் சார். அபி தன்னுடைய கம்பீரமான நடையில் கோகுல் ஆபீஸ் ரூம் கதவை திறந்து உள்ளே நுழைந்தான். கோகுல் அவனை பார்த்து அதிர்ந்தான். இத்தனை வருடங்களில் அபி கோகுலின் ஆபீஸ் அறையில் நுழைந்தது இன்றுதான். கோகுல், என்ன அனுமதி கேட்டு உள்ளே வரும் அளவுக்கு கலாச்சாரம் இல்லை போல இருக்கு. அபி கிண்டலாக, உனக்கா? கோகுல், எதுக்கு வந்தே? அபி, இது குடும்ப தொழில் நடக்கும் ஆபீஸ். அதை சரியாக நடத்த தெரியலனா தெரிஞ்சவங்க எடுத்து நடத்தணும் இல்லையா? அதுக்கு தான் வந்தேன். கோகுல், என்ன வளர்ற? அபி, நியூஸ் பார்க்கறது இல்லையா என்று பக்கத்தில் இருந்த ரிமோட் எடுத்து டிவி போட்டான். நியூஸ் ஓட ஓட கோகுல் பதைபதைத்தான். அபி, இந்த நியூஸ் சீக்கிரம் வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்குள்ள நமக்குள்ளே ஒரு டீலிங் முடிச்சுக்கலாம். கோகுல், முடியாது, எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு. அபி, அது முடியாது. நீ எப்படி இதை பார்த்துக்க போறேன்னு தெரிஞ்சிக்காம நான் எப்படி கிளம்புறது? கோகுல் ஃபோன் செய்தான். அப்பா, உங்கள் மகன் ரொம்ப மோசமான நிலைக்கு நம்ம ஃபேக்டரியை தள்ளிட்டான். என்னோட 30 வருஷ உழைப்பு, அவனை சும்மா விடமாட்டேன் என்று ஃபோனை அபியிடம் எறிந்தான். அபி ஃபோனை வாங்கி காதில் வைத்ததும், ஆனந்த், என்னடா பண்ண? அபி, அப்பா இந்த வயசுல கூட புகார் பண்ணிட்டு இருக்கான். ஆனந்த், நான் வரேன். அபி ஃபோனை மறுபடியும் கோகுலிடம் எறிந்தான். அங்கே இருந்த ஒரு சேரில் அமர்ந்தான். நேரம் ஆக ஆக கோகுலுக்கு ஃபோன் மேல் ஃபோன் வந்து கொண்டிருந்தது. கோகுல் தன்னிடம் சரணடைந்தால் பிரச்சனைகளை நொடியில் தீர்த்துவிட்டு தன்னுடைய 20% பங்கை கேட்டு தொந்தரவு செய்யக்கூடாது என்று வான் செய்துவிட்டு செல்லவே வந்தான். ஆனால் கோகுலின் பிரச்சனைகளை சமாளிக்கும் திறன் மிக குறைவாக இருப்பதைக் கண்டு வருந்தினான். சுகாதாரத்துறை அதிகாரிகள் கோகுல் ஆபீஸுக்கு படையெடுத்தனர். அபி எல்லாவற்றையும் பொறுமையாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். சிறிது நேரத்தில் அபி, கோகுல், உன்னால் முடியலேனா விட்டுடு, நான் பார்த்துக்கிறேன். கோகுல் அபியை பார்த்து சீறினான். அபி, அதுக்கு பதிலா உன்னோட பதவியை விட்டு விலகிடு, நான் பிரசிடென்ட் ஆகிடுறேன். கோகுல், பிளாக்மெயில் செய்துட்டு இருக்கே நீ? பிரச்சனையை உருவாக்கினதே நீதான். நம்ம குடும்ப தொழிலை அழிச்சிடாதே. ஆனால் தகவல் வெளிவந்த சிறிது நேரத்தில் கம்பெனி ஷேர் விலை எல்லாம் குறைய துவங்கியது. அபி, கோகுல், அந்த சீட்டில் உட்கார்வது பெருசில்லை. எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்க தெரியணும். உன்னை பார்க்க எனக்கு பரிதாபமாக இருக்கிறது. நீ இப்படி இருந்தால் நிச்சயம் நம்ம தொழில் விழுவது உறுதி. கோகுல், இன்னும் எண்ணி 1 வாரத்தில் உன்னை கொல்லாம விடமாட்டேன். இன்னைக்கு நடந்த விஷயத்தை குறித்து வச்சுக்கோ. இதுதான் உன்னோட அழிவோட ஆரம்பம். அபி, ஐ ஆம் வெயிட்டிங் என்று சொல்லி ஸ்டைலாக கிளம்பினான். கோகுல் ஆஃபீஸில் வேலையில் ஆழ்ந்திருக்க அவனுடைய அசிஸ்டன்ட் வேகமாக உள்ளே வந்து, சார், உங்களை தேடி ஒரு பொண்ணு வந்திருக்கு சார் என்று சொல்ல அவன் நிமிர்ந்து பார்த்த நொடியில் அவள் பார்வைக்கு கிடைத்தாள். அவளை பார்த்ததும் முழுவதும் வியர்த்தான். நீ நானேதான். என்னை எதிர்பார்க்கலையா? நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டு தானே போன. எதுக்கு வந்த? என்னுடைய சில சொந்தத்தை என்னால் விட்டு விலகி இருக்க முடியலை, வந்துட்டேன். ஆனால் உங்களுக்கு செய்த சத்தியத்தை மீறி வந்ததால் உங்களுக்கு உதவ முடிவெடுத்து விட்டேன் என்று அவன் முன் திமிராக கால் மேல் கால் போட்டுக்கொண்டு அமர்ந்தாள் அனிதா. அபிமன்யுக்காக தானே வந்த? ஆமாம், என்ன சந்தேகம்? அவன் நொண்டி இல்லைன்னு தெரிஞ்சதும் வந்துட்ட, இல்லைன்னா வந்திருப்பியா? உண்மைதான். ஆனால் அவர் நொண்டியா இருந்ததை விட இப்போ உங்களுக்கு இன்னும் அதிக தொந்தரவாக தானே இருப்பார். உங்களுக்கு அபியால் பிரச்சனை, ஆனால் எனக்கு கவிதாவால் பிரச்சனை. அவளை ஒழிக்க ஏதாவது யோசனை சொல்லுங்க. நான் அபியை உங்கள் வழியில் இருந்து தள்ளி இருக்க வைக்கிறேன். இருவரும் சேர்ந்து திட்டமிட்டதில் அபி 6 வருடம் அமைதியாக இருந்தான். இனிமேல் எப்பவும் அபி விழுந்தவன் எழக்கூடாது. ஆர் குரூப் ஷேர்கள் குறைய ஆரம்பித்த 2 நாட்களில் அபி ஏற்பாடு செய்திருந்த ஆட்கள் ஷேர்களை வாங்கி குவித்தனர். அன்று குஷியாக வீட்டுக்கு வந்தான். கவி வரேன் என்று உள்ளே இருந்து வந்தாள். அபி அவளை வாரி அள்ளி கொண்டான். கவிதா, என்ன இன்னைக்கு இவ்வளவு குஷி?
அபி, மாமனை கண்டுக்காம இருந்த இல்ல, இன்னைக்கு உனக்கு பல மடங்கு தண்டனை கிடைக்க போகுது. கவி, அப்படின்னா? அவளை கட்டிலில் போட்டு அவள் மேலேறி அழுத்தினான். உனக்கே தெரியும் என்று முத்தமிட்டு ஆரம்பிக்க, கவி, ஏங்க வீட்டுக்கு வந்ததும் உடம்பு கை கால் கழுவணும். அபி, அதுக்கு இன்னைக்கு ராத்திரி வாய்ப்பே இல்லை. கவிதா அவனை பிடித்து தள்ள மலை போல கொஞ்சம் கூட நகராமல் அவளை அழுத்தி கொண்டிருந்தான். அபி, ரொம்ப முயற்சி செய்து களைச்சி போயிடாதே. இன்னைக்கு மாமனோட டே, நீ அமைதியா இருக்கணும். கவிதா விட்டு கொடுத்தாள். அபி அவளை ஆண்டு கொண்டிருந்தான். மறுநாள் காலை கவிதாவால் எழ முடியவில்லை. இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாம் என்று நினைத்தாள். ஆனால் விவேக்கிடமிருந்து மெசேஜ் வந்தது. இன்னும் அரை மணி நேரத்தில் வீட்டிற்கு வெளியே காத்திருக்க சொன்னான். அடச்ச கொடுமைக்கார முதலாளிக்கு இப்படி ஒரு கடமை தவறாத அசிஸ்டன்ட். வந்து தொலைக்கிறேன் என்று மனத்தில் சொன்னாலும் ஓகே என்று பதிலளித்துவிட்டு தயாராக முனைந்தாள். அபியோ விவேக்குக்கு ஃபோன் அடித்து சோர்ந்தான். செக்ரட்டரி அழைத்து, விவேக் எங்கே பாரு. செக்ரட்டரி சரியென்று தலையாட்டி, இவரென்ன நம்ம கிட்ட கேட்குறார்? விவேக் சார் எங்கே போனாலும் சாருக்கு தெரியாமல் இருக்காதே என்று யோசித்து கொண்டே ஃபோனை எடுத்து விவேக்குக்கு முயற்சித்தாள். ஒரு அரை மணி நேரத்தில் விவேக் மூச்சு வாங்கி வந்தான். அபி அறையில் நுழைந்து சார் என்றான். அபி, கவிதாவை இன்னைக்கு பிக்கப் செய்ய வேண்டாம்னு சொல்ல தான் உன்னோட ஃபோனுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். உன்னோட ஃபோனை என்னடா பண்ணி வச்சிருக்கே? விவேக் சார், என்னோட ஃபோன் தொலைஞ்சு போச்சு. ஸ்டேஷனில் புகார் கொடுத்துட்டு புது ஃபோன் வாங்கிட்டு வேகமாக வரேன். அபி, சரி கவிதாவை பிக்கப் பண்ணலை தானே? விவேக், இல்லை, இப்போ போகட்டுமா? அபி, வேண்டாம், அவளே கூப்பிட்டா போ. இவன் அவளை இரவெல்லாம் செய்த கொடுமைகள் இவனுக்குத்தானே தெரியும். பகலில் கொஞ்ச நேரம் தூங்கட்டும் என்று நினைத்திருந்தான். தயாராகி வெளியே வந்த கவிதா விவேக்கை காணோமே என்று நினைத்தவள் அவளை தாண்டி கொஞ்சம் தள்ளி கார் நிற்கவும் அதன் அருகே சென்றாள். கார் கைப்பிடியை பிடித்தவள் தன் முகத்தில் ஏதோ மோத மயங்கி சாய போனவளை காரின் உள்ளே இருந்தவர்கள் உள்ளே இழுத்து கொள்ள சுய நினைவின்றி பயணித்தாள். கவிதா சுய நினைவுக்கு வந்தவுடன் பார்த்தாள். ஒரு பெரிய குடவுன் போன்ற இடத்தில் கை கால் கட்டப்பட்டு கிடந்தாள். ஏற்கனவே இதே போல தன்னுடைய வாழ்வில் நடந்திருக்கிறது. கண்களை விரிய திறந்து சுற்றி பார்த்தாள். அவள் அருகே அனிதா அமர்ந்திருந்தாள். கவிதா, எதுக்கு என்னை கடத்திட்டு வந்திருக்கே? அனிதா, அபியோட வாழ்க்கையிலிருந்து நீ நிரந்தரமா வெளியே போகணும்னா என்ன செய்யணும்? கவிதா, ரொம்ப சுலபம், என்னை கொன்னுடு. அனிதா, அது முடியாது. என்னோட அபியை பறிச்சதுக்கு உனக்கு தண்டனை கொடுக்கப்படணும். உன்னை தினம் தினம் சாகடிக்க போறேன். அபியோட வாழ்க்கையிலிருந்து நீ விலகும் நாள் பக்கத்தில் வந்துவிட்டது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேனா, உன்னை இதோ இந்த 4 பிச்சைக்காரர்கள் ரேப் பண்ண போறாங்க. அதை முழுசா வீடியோ பதிவு பண்ண போறேன். அப்புறம் உன்னோட வாழ்க்கை என்னோட இஷ்டத்துக்கு இருக்கும் என்று சிரித்தாள். கவிதா, வேண்டாம் அனிதா, என்னை விட்டுடு. நான் அபியை விட்டு போயிடுறேன். எனக்கு இப்படி ஒரு கொடுமையை செய்யாதே. நீயும் பொண்ணுதானே, இப்படி மனசாட்சி இல்லாமல் நடந்துக்காதே. அனிதா, நீ போயிடுவ. ஆனால் அபி உன்னை நினைச்சிட்டு இருக்கக்கூடாது தானே, அதுக்கு தான் இந்த வேலை செய்ய போறேன். அனிதா, பிடிங்கடா இவளை. அந்த 4வரும் கவிதாவை சூழ்ந்தனர். மேடம் ரொம்ப நல்லவங்க. இத்தனை அழகான பொண்ணையும் கொடுத்து அதை அனுபவிக்க காசும் கொடுக்கறாங்க. டேய், நல்லா சந்தோஷமா இருங்க. கவிதாவிற்கு அவர்கள் நெருங்க நெருங்க அவர்களின் கெட்ட வாடை குமட்ட ஆரம்பித்தது. கவிதா, வேண்டாம், பக்கத்தில் வராதீங்க. அனிதா அந்த அறையின் பக்கத்தில் இருந்த அறையில் நின்று கொண்டு கேமரா வைத்து ஃபோக்கஸ் செய்ய, அனிதா, டேய், கேமரா இருக்கிற பக்கம் அவள் முகமும் உடம்பும் இருக்கணும். நீங்கள் யாரும் இடையில் மறைக்கக்கூடாது. அவர்கள் புரிந்து கொண்டு அனிதா சொன்னதை செய்தனர். கவிதாவின் உடலில் இருந்த உடையை களைய களைய, அபி அபி என்னை காப்பாத்துங்க கத்தினார். 4 பேரும் அவளை நகர விடாமல் பிடித்து கொண்டு அழுத்த திமிரிய கவிதா ஒருவனை காலுக்கு இடுக்கில் எட்டி உதைத்தாள். அவன் விழும் நேரம் மற்றவரை கடித்தாள். இன்னொருவனை நகத்தால் கீறினாள். அவர்கள் அடிபட்டு கொண்டதால் இன்னும் அவர்களும் கோபமும் வெறியும் அதிகமாக
அவளை அடித்து துன்புறுத்தி உடையை முழுவதும் கிழித்தெறிந்தனர். அந்த நேரம் அந்த பெரிய குடோன் அதிர்வது போல கதவை யாரோ உடைத்தனர். இவர்கள் பயந்து கவிதாவின் பிடியை தளர்த்தினர். அவர்கள் கண் இமைக்கும் முன் நால்வரும் முகம் உடைந்து இரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்து கிடந்தனர். கவிதா தன்னுடைய கிழிந்த உடைகளை எடுத்து மேலே போர்த்தி கொண்டு நிமிர்ந்து பார்த்தாள். சந்தோஷ் ஆபத் பாந்தவன் போல நின்றான். சந்தோஷ் தன்னுடைய கண்முன் கவிதா கொடுமையான நிலையில் இருக்க அதை உணர்ந்தவன் தன் தலையை கவிழ்ந்து அவசரமாக தன்னுடைய சட்டையை கழற்றி கவிதாவிடம் நீட்ட அவள் அதை வாங்கி மாட்டிக்கொண்டாள். கவிதா சந்தோஷ் சட்டையை மாட்டிக்கொண்டதும் எழுந்து நிற்க முயல அப்படியே சந்தோஷ் மேல் சாய்ந்தாள். அவளை தூக்கி கொண்டு தன்னுடைய காரில் வைத்து கொண்டு ஹாஸ்பிட்டல் நோக்கி பறந்தான். சந்தோஷ் வந்ததை எதிர்பார்க்காத அனிதா தன்னுடைய திட்டம் பலிக்காததை எண்ணி வருந்தி வீடியோவை கோகுலுக்கு அனுப்பி வைத்துவிட்டு சந்தோஷ் காரை துரத்தி கொண்டு இவளுடைய காரில் சென்றாள். சந்தோஷ் கவிதாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துவிட்டு அனிதாவை பார்த்து, எதுக்கு இப்படி செய்தே? அனிதா, நான் ஒன்றும் பண்ணலை. சந்தோஷ், உன்னோட காரை பார்த்தேன், பொய் சொல்லாதே. அனிதா, அண்ணா, எனக்கு கவிதாவை பிடிக்கலை. சந்தோஷ், அதுக்காக ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் இப்படியா விளையாடுவ? நீயும் பொண்ணுதானே? அனிதா, அண்ணா, அவளை அபிக்கிட்டேந்து பிரிக்க என்ன வேணும்னா செய்வேன். சந்தோஷ், என்ன வேணும்னா செய்வியா? அந்த தைரியம் உனக்கு எப்படி வந்தது? அனிதா, அண்ணா. சந்தோஷ், அண்ணாவா? அவள் முன் சில காகிதங்களை எறிந்தான். நல்லா பாரு, நீ யாருன்னு. அனிதா அதை எடுத்து படித்து பார்த்து நடுங்கினாள். அண்ணா, இது எப்படி? நான் உங்கள் தங்கச்சி தான். இதை நான் நம்ப மாட்டேன். நம்ம அப்பா அம்மா என்னை தான் பொண்ணா வளர்த்தாங்க. நான் தான் உங்கள் தங்கச்சி. சந்தோஷ், உன்னோட வளர்ந்த ஒரே காரணத்தினால தான் இன்னும் உன்னை தங்கச்சியாவே நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் என்னோட தங்கச்சிங்கிற ஒரே காரணத்தால் நீ உன்னோட இஷ்டத்துக்கு நடந்துக்கிறதுல எனக்கு உடன்பாடில்லை. இன்னொரு முறை கவிதாவை நீ தொட்ட உன்னை சும்மா விடமாட்டேன். அனிதா, என்னை விட அவ முக்கியமா? சந்தோஷ், ஆமா, அவ என்னோட உண்மையான தங்கச்சி. உன்னை நீ உணர்ந்து தவறுகளை சரி செய்து கொள்ளவில்லை என்றால் இனி என்னோட வாழ்க்கையில் உனக்கு இடமில்லை. மரியாதையா விலகிடு. அனிதா அதிர்ந்தாள். சந்தோஷுக்கு ஏதோ ஃபோன் வரவும் அங்கிருந்து நர்ஸ் ஒருவரை கவிதாவிடம் உட்கார வைத்து அனிதாவை பார்த்து, நீ இங்கிருந்து கிளம்பு என்று மிரட்டி சென்றான். கோகுல் அபி ஆஃபீஸ் வந்தான். நேராக திறந்து கொண்டு அபி முன் உட்கார்ந்தான். கோகுல், அன்னைக்கு உன் பக்கம் அடித்த காற்று இன்னைக்கு என் பக்கம் வீசுது. தம்பி, நீ ரொம்ப பெரிய புத்திசாலி தான். ஆனால் நான் எதுக்கும் துணிஞ்சவன். தேவைப்பட்டா கொலை கூட செய்வேன். உன்னோட அழகு பொண்டாட்டி இப்போ என் கையில். அபி எழுந்து நின்று கோகுல் சட்டையை பிடித்து, கோகுல், நீ ரொம்ப ஓவராக போயிட்டு இருக்க. கோகுல், தம்பி நில்லு. உன்னோட பொண்டாட்டியோட நிலைமை தெரியாமல் சட்டையை பிடிச்சிட்ட. அபி தன்னுடைய ஃபோன் எடுத்து கவிதாவிற்கு ஃபோன் செய்தான். எந்த பதிலும் இல்லை. கோகுல் தன்னுடைய கையில் இருந்த ஃபோனை எடுத்து கவிதாவின் வீடியோ காட்டினான். கவிதா, அபி காப்பாத்துங்க என்று அலறினாள். அவள் உடைகளை களைந்து அந்த நால்வர் அவளை கொடூரமாக நெருங்கினர். கவிதாவின் அலறலும் யாராவது தன்னை காப்பாற்ற மாட்டார்களா என்ற ஏக்கமும் அவள் முகத்தில் தெரிந்தது. இனி தன்னை யாரும் காப்பாற்ற மாட்டார்கள் என்ற விரக்தியும் அபியின் ஆழ் மனதின் ஆளுமையும் வீரத்தையும் தைரியத்தையும் வேரோடு ஆட்டிவித்தது. தளர்ந்து கோகுல் காலில் விழுந்தான். கவிதாவை விட்டுடு. அபியின் தளர்வும் கெஞ்சலும் கோகுலுக்கு புதிய சந்தோஷத்தை கொடுத்தது. கோகுல், நீ என்னோட காலில் விழுந்து கெஞ்சும் போதே கிடைக்கிற சந்தோஷம் ரொம்ப நல்லா இருக்குடா. அபி, நான் என்ன செய்யணும்? அதை மட்டும் சொல்லு சீக்கிரம். கோகுல், உன்னோட சார் 20% என் பேரில் மாற்றிவிடு. உனக்கும் பிஆர் குரூப்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எழுதி கொடு. அப்பா, உன் பேரில் மாத்துறேன்னு சொன்ன சார் கூட உனக்கு தேவையில்லைன்னு எழுதி கொடு. அபி, செய்யறேன். அவசரமாக வக்கீல் அழைத்து அரை மணியில் டாக்குமெண்ட் ரெடி செய்து கையெழுத்து போட்டு கோகுலிடம் கொடுத்து, கவி எங்கே? கோகுல் ஹாஸ்பிட்டல் பெயர் சொல்லி ரூம் நம்பர் 302 என்றான். அபி, அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, நீ வேற அபியை பார்ப்ப.
அபி ரோட்டில் சிக்னல் பல தவிர்த்து வேகமாக கவிதா அட்மிட் ஆகியிருந்த ஹாஸ்பிட்டல் வந்து சேர்ந்தான். அனிதா கவிதா வார்டு வெளியே அபிக்காக காத்திருந்தாள். அபி வந்து சேர்ந்ததும் கவிதா வார்டுக்குள் நுழைந்து கவிதாவை நெருங்கி அணைத்தான். அனிதா, கவிதா மயக்கத்தில் இருக்கா என்று சொன்ன அனிதாவை அப்போதுதான் பார்த்தான். நீ எப்படி இங்கே? அனிதா தன்னுடைய கற்பனை கதையை சொல்ல ஆரம்பித்தாள். நானும் சந்தோஷும் வெளியே போயிட்டு இருந்தோம். எதேச்சையா அந்த குடோன் பக்கம் ரொம்ப சத்தம் கேட்டது. அண்ணன் தான் சண்டை போட்டு கவிதாவை விடுவிச்சு கூட்டிட்டு வந்தாங்க. ஆனால் துரதிர்ஷ்டம் என்னன்னா நாங்கள் அங்கே நெருங்குவதற்குள் கவிதாவை இப்படி செய்துட்டு போயிட்டாங்க. அபி அப்படின்னா? அனிதா, வேண்டாம் அபி, நானும் ஒரு பொண்ணு, எனக்கு சொல்ல தைரியம் இல்லை. அங்கு பரிதாபமாக ட்ரெஸ் கூட இல்லாமல் இருந்த கவிதாவுக்கு அண்ணன் தான் போட்டு இருந்த சட்டையை கழற்றி கொடுத்தாங்க. அபி கவிதாவை உற்று பார்க்க ஆம்பளை சட்டை போட்டு இருந்தாள். அபி கோகுல் என்று கத்தினான். அந்த நேரம் சரியாக டாக்டர் வர அபியிடம், நீங்க? அபி ஹஸ்பண்ட். டாக்டர், சாரி, நிறைய பேர் சேர்ந்து ரேப் பண்ணி இருக்காங்க. நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்க நினச்சா 7 ட்ரேஸ் எடுத்து பார்த்துடலாம். எத்தனை பேர் அவங்களை ரேப் செய்திருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். போலீஸ் கம்ப்ளைண்ட் சொல்லிடலாமா? அபி, நோ, வேண்டாம். என்னோட மனைவி எங்கேயும் அவமானப்படுவதை நான் விரும்பலை என்று கண்ணீர் விட்டான். அனிதாவை பார்த்து டாக்டர் சைகை செய்ய அவளும் பதில் சைகை செய்து டாக்டரை வெளியே போக சொன்னாள். அவளும் வெளியேறினாள். அபி கவிதாவிடம் போய், கவி, நான் உன்னை பாதுகாக்க தவறிட்டேன் கவி. நீ என் மேல் வச்சிருந்த நம்பிக்கையை நான் உடைச்சிட்டேன். நீ எவ்வளவு துடிச்சேன்னு வீடியோவில் பார்த்து இன்னும் உயிரோடு இருக்கேனே கவி. இந்த நிமிஷம் நான் செத்து போகணும் போல இருக்கு கவி, என்னை மன்னிச்சிடு என்று அவள் காலை கட்டி கொண்டு அழுதான். அனிதா வெளியே வந்தவள் டாக்டரிடம், உனக்கு வரவேண்டியது சரியாக வந்து சேரும். எந்த இடத்திலேயும் சொதப்பிடாதே. இந்த விஷயத்தை எப்படி சமாளிக்கணுமோ சமாளி. அவள் புருஷன் அவளை கேங் ரேப் செய்துட்டதா நம்பணும். ஓகே? டாக்டர், இவளுக்கு என்ன ஒரு ஆணவம். ஆனால் இவகிட்டே தான் பணம் அதிகமாக இருக்குது. என்ன செஞ்சு தொலைக்கிறது? இவ சொல்வதை கேட்டால் உடனே பணம் வருது. சரி என்றால் அலட்சியமாக. அனிதா, மரியாதை. டாக்டர், செய்கிற வேலைக்கு கூலி, அவ்வளவுதான் என்று சொல்லி மேற்கொண்டு எதுவும் பேசாமல், உன்னோட பணம் உனக்கு, மரியாதையை வாங்கி தராது என்று நினைத்து கொண்டே அவள் விட்டு விலகி சென்றான். அனிதா பணம் வாங்கிட்டு செய்கிற வேலைக்கு காட்டுற திமிர பாரு கழுத என்று அவனை திட்டிக் கொண்டே சென்றாள். கவிதா மயக்கத்திலிருந்து கண் விழித்தாள். அபி அவளை எப்படி சமாதானப்படுத்துவது என்று புரியாமல் அவளை அணைத்து கொண்டு அழுதான். கவி, மாமா. அபி, கவி, என்னை மன்னிச்சிடு. உன்னை நான் சரியாக பார்த்துக்கலை. என்னால் தான் உனக்கு இந்த நிலை. கவி, அழாதீங்க மாமா. அபி தன்னுடைய கண்களை துடைத்து கொண்டு, கவி, என்னை மன்னிச்சு ஏற்றுக்கொள்வாயா? என்ன இவன் எப்பவும் நமக்கு ஏதாவது தப்பு செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டு நிற்கிறான்னு நினைக்காத. இனி என்னால் முடிஞ்ச அளவுக்கு இல்லை, உன்னை பத்திரமா பார்த்துக்கிறது தான் என்னோட கடமை. கவி, சரி விடுங்க. அபி, கவி, என்னை விட்டு போயிட மாட்டே தானே? இந்த சுயநலமாக இருக்கிற புருஷன் தன்னை பார்த்துக்க மாட்டான்னு நினச்சி என்னை வேணாம்னு ஒதுக்கிட்டு போய்விடுவியா? கவி, ஏமாமா என்னென்னவோ பேசுகிறீங்க. ஒன்றுமில்லை, நான் நல்லா இருக்கேன். அபி, உடம்பு வலிக்குதா? கவி, இல்லை, எனக்கு எங்கேயும் வலிக்கலை. அபி, நான் கஷ்டப்படுவேன்னு தாங்கிட்டு இருக்கதானே? அவள் உடலை மெல்ல நீவியவன் அவள் இடுப்புக்கு கீழே கைகள் நகர்த்தும் போது உடைந்து அழுதான். தன்னுடைய மனைவி எவ்வளவு மென்மையானவள் என்பதை அறிந்தவன் 4-5 பேரால் கற்பழிக்கப்பட்டார் என்பதை தாங்க முடியாமல் அவள் மேல் சாய்ந்து கால்களை கட்டி கொண்டு அழுதான். கவி அவன் தலைமுடியை தன்னுடைய கைகளால் பற்றி இழுத்து அவன் முகத்தை தன் முகத்தின் நேரே நிறுத்தி, எனக்கு ஒன்றுமில்லை மாமா, நான் நல்லா இருக்கேன். அபி, கவி, என்ன நடந்திருந்தாலும் என்னை விட்டு போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணேன். கவி, என்ன நடந்தது? அபி, 4-5 பேர் சேர்ந்து உன்னை. கவி, என்னை யாரும் ஒன்றும் பண்ணலை. சந்தோஷ் வந்து அவர்களை அடித்து துரத்திட்டார். அபி குழம்பினான். டாக்டர் ஏன் மாற்றி சொல்கிறார்?
அபி அவளை அணைத்து கொண்டு, ஏதாவது சாப்பிடுகிறாயா? கவி, ஆமாம், ரொம்ப பசிக்குது. இந்த நாடகத்தை நடத்தியது அனிதா என்றால் நம்புவியா அபி என்றே மனதில் கேட்டாள். ஏற்கனவே அனிதா நடத்திய நாடகத்தில் இன்னும் இருவருக்குள் ஏதோ சில விஷயம் உள்ள இடறிக்கொண்டிருந்தது. அபி அவளுக்கு உணவு ஊட்டிவிட்டு அவளை தன்மேல் சாய்த்து கொண்டு தூங்க வைத்தான். அவள் தூங்கியதும் அவளை படுக்க வைத்து நர்ஸிடம் பார்த்துக்க சொல்லி டாக்டர் அறைக்குள் நுழைந்தான். அபி நேராக சென்று டாக்டர் சட்டையை பிடித்தான். அவளுக்கு ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா நீ அவ கற்பழிக்கப்பட்டான்னு தவறான தகவல் சொல்லிட்டு இருக்கே. டாக்டர் சார், கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் உங்களுக்கு விளக்கம் சொல்லறேன். அபி அவன் சட்டையை விட்டு, மரியாதையா உண்மையை சொல்லு. டாக்டர் சார், உங்கள் மனைவிக்கு தான் கற்பழிக்கப்பட்டது மனசில் ஏற்றுக்க முடியலை. அதனால் அவங்க அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததா உணர மறுக்கிறாங்க. அந்த விஷயத்தை மட்டும் தன்னோட நினைவிலிருந்து அழிச்சிட்டாங்க. இதுதான் செலக்டிவ் அம்னீசியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா, உங்கள் மனைவிக்கு நடந்தது ஒரு கொடுமையான சம்பவம். அது நடந்ததை அவங்க மனசுக்கு தாங்க முடியாமல் அப்படி ஒன்று நடக்கலைன்னு மனசு தீர்மானமாக நம்புது. அதனால் அவங்க மனசு நம்புறத மூளை ஏற்றுக்குது. அவங்க தனக்கு நடந்த கொடுமையை மறந்துட்டாங்க. அபி, அப்படின்னா அவங்களுக்கு இந்த துயர சம்பவம் நினைவில்லைன்னு சொல்லுறீங்களா? டாக்டர், ஆமாம், அவங்க இதை மறந்துட்டு இயல்பாக இருக்கிறது நல்லது தானே. இதை பற்றி அவங்க நினச்சிட்டு அவங்க வாழ்க்கையில் சங்கடத்தோடு வாழறதை விட இது ஏதோ கடவுள் உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பா நினச்சி மறந்துட்டு சந்தோஷமா இருங்க. அபி தலையாட்டி விடை பெற்று நகர்ந்தான்.